ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கி உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? வழக்கமாகவே நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் திரைக்கு வர வேண்டும் என்றால் அது பல அரசியல் அழுத்தங்கள் சந்திக்கும். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக விஜயனுடைய திரைப்படங்களை பார்க்கும் பொழுது இவை தெரிய வரும். விஜயனுடைய படம் வந்தாலே அரசியல் ரீதியாக அது பேசு பொருளாகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் சென்று தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விஜயனுடைய திரைப்படம் அவ்வளவு எளிதாக திரைக்கு வந்துவிடுமா என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அதற்கு ஏற்ப தணிக்கை வாரியத்தின் மூலமாக ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு எதிரான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்படி ஜனநாயகன் திரைப்படத்திலே மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன. இந்திய ராணுவத்தினுடைய லட்சணையை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்திய ராணுவத்தினுடைய தகவலை, அவர்களுடைய விளக்கங்களை எல்லாம் நாங்கள் பெற வேண்டும். அதே போன்று மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்துவதாக எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய புகார் காரணமாக நாங்கள் ஜனநாயகத்தை மற்றொரு குழு பார்த்து அவர்களுடைய கருத்தை சொல்லுவதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதுவரை இந்த படத்தை வெளியிடக்கூடிய விதமாக தணிக்கை சான்றிதழை எங்களால் வழங்க முடியாது என்று சொல்லி இருந்தது தணிக்கை வாரியம். ஏற்கனவே குறிப்பிட்டபடி தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய அளவிலே பல திரைப்படங்கள் வெளியீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலை சந்திக்கும். ஆனால் அந்த திரைப்படங்கள் சவாலை சந்திப்பதற்கு காரணமாக இருப்பது சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதால் ஒரு தரப்பு மக்கள் அந்த திரைப்படத்துக்கு எதிராக சொல்வார்கள். ஆனால் விஜயனுடைய திரைப்படத்துக்கு எதிராகத்தான் தணிக்கை வாரியமே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தை நாடிய தணிக்கை வாரியம் தனக்கு எதிராக, அதாவது ஜனநாயகன் திரைப்படம் வேண்டும், முடக்கி வைப்பது சரியல்ல என்பதாக நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய பிறகும் கூட உடனடியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைக்கு எப்படி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படுமோ அதுபோன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் தணிக்கை வாரிய குழு.